வீடு நம்ம டேஸ்ட் ஏத்தா போலதான் இருக்கு. ஆனா ஆளுதான் கொஞ்சம் அழுக்கா இருக்கு. ஐ அம் நேட் பாண்டி. இருங்க மேடத்தை கூப்பிடுறேன். மேடத்தை கூப்பிடுறேன். நீ யாரு? நான் இந்த வீட்டு வேலைக்காரி. அதான் ரொம்ப அழுக்கா இருக்க. மேடம், உங்களை பார்க்க போலீஸ்காரர் வந்திருக்காரு. நோ போலீஸ். ஐ அம் ஹெட் கான்ஸ்டேபிள். என்னது போலீஸ் ஏட்டு திருட்டு மொழி முழிக்குது? ஒண்ணுமில்ல, திடீர்னு ஒரு லைட் வந்த மாதிரி இருந்துச்சு, அதான் கண்ணு கூசிருச்சு. பை 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 இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சாரு. ஐ அம் ஏட்டு பாண்டி. உங்க நாய்க்குட்டி காணாம போச்சுன்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்களாமே. மை புசி புசி. திடீர்னு ஏன் அழுவுறீங்க? புசி புசி யாருங்க அப்பாவா? அது என் நாய்க்குட்டி பேரு. அது என் குழந்தை மாதிரி வளர்த்தேன். அதுக்கு தினம் என் கையால பால் கொடுப்பேன். நல்ல வேளை கையால பால் கொடுத்தீங்க. அழாதீங்க. ஒவ்வொரு லைட் கம்மா தேடி உங்க நாய்க்குட்டி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டியது என் கடமை. ப்ளீஸ். உங்க பேரு? ஜூகி ஜாலா. ஜூகி ஜாலாவா? இது கூட நாய்க்குட்டி பேர் மாதிரி தான் இருக்கு. உங்க வயசு? ஸ்வீட் 16. கூட ஒரு 5 சேர்த்துக்கங்க. கண்டுபிடிச்சேன் 21. இது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? நாய்க்குட்டி காணாம போச்சுங்கிற சோகத்திலையா? இல்ல, நான் எல்லாத்துலயுமே மாடர்ன் டைப். எனக்கு வெஸ்டர்ன் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். காலையில ஏந்திச்ச உடனே பிரெட் ஆம்லெட், மத்தியானம் பச்சை காய்கறிங்க, ராத்திரிக்கு பாலும் பழமும். இதெல்லாம் இப்படிதான் சாப்பிடுவேன். எனக்கு ஏத்த ஹஸ்பண்ட் கிடைக்கல, அதனாலதான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. ஐ அம் ஏட் பாண்டி. நான் ஒண்ணு கேப்ப நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே. இந்த மாங்காய் பழுக்கிற சமயத்துல பச்சையும் மஞ்சளும் கலந்த மாதிரி ஒரு கலர் வருமே, அந்த மாதிரி கலர்ல நீங்க இருக்கிறீங்களே, அது எப்படியா? எங்க அப்பா லண்டன், அம்மா இந்தியா, அதான் மிக்சர் மாதிரி மிக்ஸ்டு கலர் ஆயிட்டேன். ஓ, அப்படி நீங்க மிக்சரா? அப்ப மிக்சர் நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். நாய்க்குட்டிய பத்தி டீடைல் கேக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பத்தியே டீடைல் கேக்குறீங்க? செல்வி ஜூகி ஜாலா, நாய்க்குட்டியை கண்டுபிடிக்கிறத விட இப்போ உங்களுக்கு தகுந்த புருஷனா கண்டுபிடிக்கிறதா முக்கியம்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்க கனவை ஆயம் விளக்கேத்தி வைக்கிறேன். சாரி, நிறைவேத்தி வைக்கிறேன். Thank you பான். பானா? ஆமா, உங்க பேரை மாடனா பான்னு சுருக்கி கூப்பிட்டேன். கோவமா? நோ நோ, நீங்க என் பேரை பான்னு சுருக்கி கூப்பிட்டாலும் குறுக்கி கூப்பிட்டாலும் வாடா போடா கம்நாட்டு பையான்னு கூப்பிட்டாலும் நான் கோவிச்சுக்க மாட்டேன். வாட்டுமா? ஏய், இங்க வா. என்ன வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்த? சேப்பங்கிழங்கு, கருணக்கிழங்கு, முருங்கக்காய். நான்சென்ஸ். இங்கிலீஷ் காய்கறி வாங்கிட்டு வான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? பிளேடி பகர். இதெல்லாம் மேடம் சாப்பிடக்கூடிய வெஜிடபிளா? என்னது? என் கூட ஒரு பையன் சுத்துவானே, அவன் தலை மாதிரி இருக்கு. செல்வி ஜூகி ஜாலா, யூ டோன்ட் வரி. இனிமே உங்களுக்கு இங்கிலீஷ் காய்கறிகள் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உங்களுக்கு எதுக்கு இங்க சிரமம்? நோ நோ, இது என்னுடைய கடமை. முருங்கைக்காயை மட்டும் இன்னைக்கு சாப்பிடுங்க, நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பாய் பாய். என்னங்க, இந்த காயை கொடுங்க. இந்த புச்சுக்கோ. லண்டன் லண்டன் தான், இந்தியா இந்தியா தான். கருப்பு கருப்பு தான், சிகப்பு சிகப்பு தான். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள், அனைத்தும் இங்கிலீஷ் காய்கறிகள். கண் பார்வைக்கு கேரட், ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட், நரம்பு புடைக்க வைக்கும் காலிஃபிளவர், ஆஸ்திரேலியா தக்காளி, அபிராமபுரம் அவரைக்காய். என்ன திடீர்னு லோக்கல்? ஆப்பிரிக்கா அவரைக்காய். பெருங்காயம் பெருங்காயம். புத்தம் புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள், இங்கிலீஷ் காய்கறிகள். கண் பார்வைக்கு கேரட், ரத்த அபிவிருத்திக்கு பீட்ரூட். வணக்கட்டையா, அதான் பொங்கல் தீபாவளி போச்சு, எங்க இந்த பக்கம் வந்தீங்க? டேய், நான் ஒண்ணு உங்ககிட்ட என்ன வாங்க வரல. அந்த இங்கிலீஷ் காய்கறின்னு சொன்னீங்க, அதுல ஒவ்வொன்றும் 2 கிலோ போடு. அது கல்லு. தக்காளி. டேய், எச்சு பண்ண போடுறான். எல்லாம் வெஸ்டர்ன் வெஜிடபிள் தானே? யா. போடு. என்னடா அது நீக்ரோ மூக்கு மாதிரி இருக்கு? அம்பர்லா மிளகா. போட்டுக்கிறேன். பெருங்காயம் பெருங்காயம். கோசே. மொத்தம் 67 ரூபா 40 பைசா. 40 தள்ளிட்டு 67 கொடுங்க. என்னது 67 ரூபாயா? மொத்தமே தள்ளுபடி தான்டா. நடு ரோட்ல காய்கறி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு என்ன தில் இருந்தா அந்த ஏட்டையா கிட்டே நீ காசு கேப்ப. பிள்ளை பகரு. ஏட்டையா, தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு அரசாங்கத்தை சம்பளம் கொடுக்குறாங்கல்ல? அவங்க தர்றாங்க, தரல. அத பத்தி நீ என்னடா கேக்குறது? ஏதாவது பேசுன ஜாயிண்ட்க்கு ஜாயிண்ட் கழட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை பிள்ளை பகரு. தெய்வமே, என்ன மன்னிச்சிருங்க, நீங்க போங்க. டேய், தினமும் இந்த இடத்துல தான் காய்கறி விப்பியா?
எனக்கு அடிக்கடி காய்கறிகள் தேவைப்படும். உன்னை நான் அடிக்கடி வந்து மீட் பண்றேன். புத்தம்புது காய்கறிகள் பஜாரில் எங்கும் கிடைக்காத காய்கறிகள். பெருங்காயம் பெருங்காயம் பெருங்காயம். பெருங்காயம் பெரியசாமி, இந்த கோட்டால அடிச்சு உன்னை கொன்னுடுவேன். நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டறதுக்காக வாங்கியிருக்க நிலத்துல இருக்க குடிசைங்களை நான் காலி பண்ண வைக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன். நீங்க கட்ட போற 5 ஸ்டார் ஹோட்டல்ல என்னையும் ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கணும். சேகர், குடிசைகளை காலி பண்ணி கொடுத்த அடுத்த நிமிஷமே நான் உங்களை பார்ட்னரா சேர்த்துக்கிறேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமா குடிசைகளை காலி பண்ண முடியாது. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என்ன ட்ரை பண்ணீங்க? ஒரு குடிசைக்கு 10,000 ரூபாய் தர்றேன்னு சொன்னேன். 10,000. ஏழைங்களுக்கு தேவை ஜாஸ்தி எஸ்கே. நான் அரசியல்வாதிகிட்ட சொல்லி பார்த்தேன். அந்த குடிசைங்கள்ல 2000 ஓட்டு இருக்கு. அரசியல்வாதிகளுக்கு அதான் முக்கியம். அப்ப அதையெல்லாம் மீறி எப்படி அவங்கள காலி பண்ண வைக்க போறீங்க? அது நாளைக்கு தெரியும். ஹாய் டாடி. ஹாய். யார் எஸ்கே? உன் டாக்டரா? She is Anita, my daughter. He is Mr. Sekhar, பெரிய business magnate. தெரியும். நானும் விஜய் ஒரே காலேஜில் தான் படிக்கிறோம். வெரி குட். எக்ஸ்கியூஸ் மீ. பை டாடி. Bye. ரத்தம் இல்லன்னு சொன்னாங்க. என் உடம்புல இருந்து எடுத்துக்கிட்டு என் ரத்தத்தை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். இல்ல, ரத்தம் என் உடம்புல ஊறணுமா? அதுக்காக உன் உடம்புல என்ன ஊத்தா வெட்ட முடியும்? போங்கப்பா, நீ எப்ப பார்த்தாலும் கிண்டல தான். ஜூஹி, கோச்சுக்கிறியா? மலர்கிட்ட தென்றல் கோச்சுக்க முடியுமா? ஆஹா, அருமையான உதாரணம். இது லண்டன் பழமொழி. நான் உங்களுக்கு தமிழ்ல சொன்னேன். லண்டன் விஷயம் வேற எதுவுமே எனக்கு கத்து தர மாட்டேங்கிறீங்களா? கத்து தரேன். முதல்ல எனக்கு நல்ல இங்கிலீஷ் பழம் வாங்கி கொடுக்கணும். ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்ட உடனே முதல் வேலை அதான். வரட்டுமா? Thank you, பான். லண்டன் லண்டன் தான், இந்தியா இந்தியா தான், கருப்பு கருப்பு தான், சிகப்பு சிகப்பு தாண்டோ. நமஸ்கார். புத்தம்புது பழங்கள், ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா ஆரஞ்சு, அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள். காரமிளகாய் காரமிளகாய் காரமிளகாய். டேய் மாரி, ஓசிக்கலாய்க்கு வந்துகிட்டு இருக்கான். அந்த ஆளு காய்கறி மட்டும் தான் ஓசியில் வாங்க வருவான். இந்த பக்கம் வரமாட்டான். இவனம் பழங்கள் மட்டும் விற்கப்படும். சத்தியமா காய்கறிகள் விற்கப்படவே மாட்டாது. ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா ஆரஞ்சு, அனைத்தும் ரத்த அபிவிருத்திக்கான பழங்கள். ஏன தம்பி, என் தேவை எறிஞ்சு உன் தொழில மாத்திட்டியடா கண்ணா. பழம் விக்கிறதோட மட்டுமல்லாம நான் ரத்த அபிவிருத்திக்கான பழம் தான் வாங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சு அதுக்குண்டான பழமா விக்கிறியே, உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலடா. உடன்பிறவா சகோதரா, எல்லாத்தையும் ஒவ்வொரு கிலோ போடு. நிற்க முடியாதுல டஜன் கணக்கில் போட்டுறா. ஆஸ்திரேலியா ஆப்பிள், ஐரோப்பா கொய்யா, அமெரிக்கா காரமிளகாய். ஏட்டையா, பணம் கேட்டாலும் நீங்க தரமாட்டீங்க. போயிட்டு வாங்க கண்ணா. இனிமே ரத்தம் ஊற வரைக்கும் அடிக்கடி உன் கடைக்கே வருவேன். காரமிளகாய். சொட்ட பழத்தாலே அடிச்சு உன்னை கொண்டுடுவேன். இனிமே எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் அந்த ஆள் ஓசியில வாங்க வந்துருவான். யாருமே தின்ன முடியாத தொழில நான் வரான். கையில பையோட வரான். இன்னைக்கு நம்ம கடையில இருந்து ஒண்ணுமே எடுத்துட்டு போக முடியாது. வரட்டும். இரும்பு வியாபாரம், பழைய இரும்பு வியாபாரம், யாருமே தின்ன முடியாத இரும்பு வியாபாரம், தின்னாலும் ரத்தம் அபிவிருத்தி அடையாத இரும்பு வியாபாரம். பயன்டா தம்பி, இத்தனை நாள் என் தேவை எறிஞ்சு தொழில் பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு தேவை எனக்கு ஒண்ணு, ஆனா நீ தொழில மாத்திட்டியடா கண்ணா. உங்க தொந்தரவு தாங்காம தான் நான் இந்த தொழில இறங்கிட்டேன். வேணா அதுல ஒரு 10 கிலோ எடுத்துட்டு போங்க. திஸ் இஸ் கன் மெட்டல். உனக்கு கிண்டலா போச்சாடா பிள்ளடி பக்கரு. ஆமா, என்ன எடுத்துட்டு போக வந்தீங்க? என் உட்பி ஜூகி ஜாலாவுக்கு இரும்பு சத்து குறைச்சலா இருக்குன்னு டாக்டர் பேரிச்சம்பழம் சாப்பிட சொன்னாராம். பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம், பழைய இரும்புக்கு பேரிச்சம்பழம். அடி உங்க பிள்ளடி பக்கரு, பழைய இரும்பா விக்கிற பேரிச்சம்பழம். இங்க வா நைனா. டேய் கூப்பிடுறவனே. டேய் மாரி, நீ தொழில மாத்தி பண்ணாலும் என் தேவை எரிஞ்சுதான்டா பண்ணிருக்க. டப்பா பேரிச்சம்பழம். 1 கிலோ பழைய இரும்புக்கு எத்தனை கிலோ பேரிச்சம்பழம் தருவே? 1/4 கிலோ. டேய் மாரி, 10 கிலோ பழைய இரும்பு பிரியா தரேன்னு சொன்னல, அதையே 20 கிலோவா திஸ் இஸ் கன் மெட்டல அவங்கிட்ட கொடுத்துறா. ஏட்டையா, ஒரு நிமிஷம். என்ன நைனா, நீ இந்த கடையவே எடுத்துக்க. நான் போறேன். எங்க கண்ணா போக போற? புள்ளியார் கோயில் போய் மண்ணை வாரி அடிக்க போறேன்.
புள்ளியாரப்பா ஐயோ இதெல்லாம் பொம்பளைங்க செய்யற தொழில் இல்ல. என்ன கண்ணம்மா ஆளே மாறிட்ட? எல்லாம் ஒன்னாலதாயா. நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. என்ன கண்ணம்மா என்னமோ பேசணும்னு சொன்னா எதுவுமே பேசாம வர? மனசுல இருக்கிறத சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. சொல்லாமலும் இருக்க முடியல. இப்படியெல்லாம் நான் அவதிப்படுவேன்னு கனவுல கூட கண்டதில்ல. ஏயா இந்த அவதிக்கு பேர்தான் காதலா? ஆமா கண்ணம்மா. நான் படிக்காதவ. சினிமாவுல சொல்ற மாதிரி என் காதல் மலையை விட உயரம், கடலை விட ஆழம் எனக்கு சொல்ல தெரியாது. இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட நான் உன்னை விரும்புறேன். அது மட்டும் தான் எனக்கு புரியுது. கட்டிக்கணும்னு ஆசைப்படுறையா? நீயே உங்க அப்பா அம்மா கிட்ட பேசி ஒரு நல்ல முடிவா வந்து சொல்லு. நீ வந்து சொல்ல போற முடிவுல தான் என் வாழ்க்கையே இருக்கு. நான் வரையா. கங்க்ராச்சுலேஷன் விஜய். கை குடுறா. என்னடா பேரஞ்ச மாதிரி இருக்க? உன் சவால நீ ஜெயிச்சிடா. இல்லடா, நான் கண்ணமாட்ட தோத்துட்டேன். உண்மையிலேயே அவளை நான் காதலிக்கிறேன். என்னடா சொல்ற? ஆமாண்டா, நான் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லி என் காதலையும் சொல்ல போறேன். வர. உண்மையை சொல்ல போறியா? இவன் சவால்ல ஜெயிச்சும் சட்டையை கிழிச்சுக்காம இருக்க போறதில்ல. வாயா உள்ள வாயா. யோ, அந்த டிரைவர் ட்ரெஸ்ல அழகு பாதிதாயா தெரிஞ்சது. இதுல எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? சந்தோஷத்துல நீயும் என்ன மாதிரி ட்ரெஸ் மாத்திட்டியா? ஆமா, உனக்கு எது இந்த ட்ரெஸ்? உன் முதலாளிக்கு தெரியாம அவர் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வந்துட்டியா? உன் சந்தோஷத்திலே எனக்கு தெரியுதியா நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா அம்மா சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு. இது எனக்கு காலையிலேயே தெரியா. அதனாலதான் உனக்கு விருந்து மாதிரி சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன். உட்காரு. அட உட்காரியானா? இப்போ வந்துடுறேன். சாப்பிட்டியா? டிரைவரா இருக்கிறப்பவே இவ்வளவு அழகா இருக்கியே. வசதியான வீட்டுல பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்ப? வேணாப்பா, வேணாம், அதெல்லாம் வேணாம். நீ மட்டும் வசதியான வீட்டுல பிறந்திருந்த உனக்கு எனக்கு லவ்வே வந்திருக்காதுல்ல. என்னையா கண்ணுல தண்ணி? காரம் ஜாஸ்தியா? சண்டாளி, பக்கத்து வீட்டு ஆயாவ கேட்டேன், காரம் போட சொன்னா. ஆமா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, அவ புருஷன் ஒரு பெரிய குடிகாரன் இல்ல. சரி சரி, இது அப்படியே வச்சிரு, நான் வேற சமையல் செஞ்சிடறேன். கண்ணம்மா, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். நான் சொல்ல போறத பொறுமையா கேட்டுக்க. யோ, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுதானே ஏதாவது சொல்லிடாதையா. அப்படி ஏதாவது ஒண்ணுன்னா என்னால் தாங்கிக்க வர முடியாது.
நான் அந்த அளவுக்கு மோசமானவ இல்ல கண்ணம்மா. நான் உண்மையிலேயே பணக்கார விட்டு பையன்தான். நான் கார் டிரைவர்ல, அந்த கார் எனக்கு தான் சொந்தம். அப்புறம் ஏன் டிரைவரா வந்தேன்னு பாக்குறியா? அதையும் சொல்லிடுறேன். என் கூட படிக்கிற பசங்க சொன்னாங்க உன்னை லவ் பண்ண வைக்க முடியாதுன்னு. லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டேன். அதான் டிரைவரா வந்தேன். வந்த இடத்துல உன்கிட்ட தோத்துட்டேன். சொல்லி முடிச்சிட்டியா? சொல்லி முடிச்சிட்டியா? என்ன லவ் பண்ண வைக்கிறேன்னு சவால் விட்டு வந்தியா? பணக்கார விட்டு பையன் இல்ல, அதான் எல்லாத்தையுமே சவால் எடுத்துக்குவேன் போல இருக்கு. கண்ணுமா, இப்ப போட்டே சோறு. இது மேல சத்தியமா சொல்றேன், நான் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. நீ வந்த காரணமே தப்பா இருக்கிறப்போ உனக்கு என் மேல இருக்கிற காதல் எப்படியா உண்மையா இருக்க முடியும்? கண்ணுமா, எதுவும் பேசாத. நீ பசின்னு மயங்கி விழுந்தப்போ இருந்த காசுக்கு உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் தெரியும் கண்ணுமா, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வெறும் பச்சை தண்ணியை குடிச்சு உன் வயித்தை நீ நிரப்பிக்கிட்ட. என்ன காப்பாத்த வந்து உனக்கு அடிபட்டப்போ நான் எவ்வளவு பதறினேன். எனக்கு அடிபட்டது நடிப்பு இல்லையா கண்ணம்மா? அது உண்மைதானே? எனக்கு அடிபட்டப்ப நீ பதறினிய, அந்த பாசத்துலதான் உன் மேல எனக்கு அன்பே வந்துச்சு. என்ன என் மேல பாசம் காட்ட வேற யாருமே இல்ல கண்ணம்மா. உன் காதலை என்கிட்ட சொன்னப்பவே நான் சவால்ல ஜெயிச்சிட்டேன். உண்மையிலே உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சேன். அதோட நான் போயிருக்கலாம்ல. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. இதுவும் உனக்கு நடிப்பாதான் தெரியும். ஆனா ஒரு நாள் நீயே உண்மையை தெரிஞ்சுக்குவ. கார் சாவியை வச்சுட்டு போயிட்டேன். தந்தா போயிடுறேன்.